ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 80 வயசானாலும் உங்களுடைய நரைமுடி கருமையாக இருக்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலான வீட்டிலே ஹேர் டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. இயற்கையான பொருளை வச்சு இயற்கையான ஹேர் டை நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம். கெமிக்கல் ஹேர் டையை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயற்கையான ஹேர் டை செய்கிறதுக்கு முதல்ல வேணுங்கிற பொருள் கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை நம்மளுக்கு முடிக்கு கருமையை கொடுக்கும். இதில் இயற்கையாகவே முடியை கருமை நிறத்துக்கு மாற்றுற பவர் இதில் இருக்குது. இதை நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்துருக்க முக்கியமான பொருள் வெந்தயம். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது முடிக்கு ரொம்ப குளிர்ச்சி, முடி வளர்ச்சியை கொடுக்கும், முடி கருமையாக்கும். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சும்மா இதை நம்ம அரைச்சாவே நம்மளுக்கு இந்த மாதிரி அரைப்பட்டுரும். இப்போ இதை ஒரு அயன் கடாய்க்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அயன் கடாய் எடுத்து இதில் நம்ம இதை சேர்த்துக்க வேண்டியதான். முடிஞ்சளவு ஹேர் டை ரெடி பண்ணையில் அயன் கடாயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அந்த கடுகு தான். அது இயற்கையாகவே நம்மளுக்கு முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். எண்ணெய்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட அப்ளை பண்ணலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. சரியாக ஒரு 7 நிமிஷம் அளவு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா இதோடைய நிறம் மாறிடும். நம்ம முன்னாடியே கடுகு சேர்த்து மிக்சியில் அரைச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் வழுவழுப்பு மாதிரி வரும். அதனால தான். இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கருமை நிறத்துக்கு ஆயிடுச்சு. ஒரு 7 நிமிஷம் அளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது நல்லா சூடு ஆறினோன்னே இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்க பாருங்கள். பார்க்க டீ தூள், காஃபி தூள் மாதிரி இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு இயற்கை வாசனையை கொடுக்கும். இப்போது நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த தூள் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதோடு நம்ம சேர்க்குற முக்கியமான பொருள் விளக்கெண்ணெய். நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறத விட இந்த மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்து தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹேர் டை முடியில் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். இப்போது இதை பேஸ்ட் பதத்துக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவை. இதில் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வேணும். இது கெட்டியாக இருக்குது. ஓரளவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஹேர் பேக் நம்மளுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டிலே தயார் பண்ண நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் தாராளமாக தலைக்கு அப்ளை பண்ணி தலை சீவிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி ஹேர் பேக் மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். சீகக்காய் போட்டு உங்களுக்கு போக போக உங்களுடைய முடி கருமை நிறத்துக்கு மாறும். இதை ஹேர் பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் இன்ஸ்டன்ட் டையாக தலையில் அப்ளை பண்ணி தலை சீவிட்டு நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி டச்சப் மாதிரி கொடுத்துக்கலாம். இதை இன்ஸ்டன்ட் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக போக உங்களுடைய முடி கருமை நிறத்துக்கு மாறும். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். 80 வயசானாலும் உங்களுடைய முடி நல்லா கருமை நிறத்தில் இருக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு பிடிக்குதுன்னு. இதே மாதிரி தான் முடியிலையும் அந்தளவுக்கு கருமை நிறத்தில் நல்லா பிடிக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.